எல்லோருக்கும் வணக்கம். உள்நாட்டு இறைவரி சேவை மற்றும் நாடளாவிய சேவைகளின் திறந்த போட்டி பரீட்சை என்பவற்றை உள்ளடக்கியதாக முன்னாயத்தம் செய்கின்ற கிரகித்தல் தொடர்பான ஒரு வழிகாட்டல் செயலமுறை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற வினாவினுடைய வடிவம் தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை இயன்ற வரையில் சுருக்கி எழுதுவது மற்றும் தடித்த எழுத்திலே தரப்பட்டுள்ள சொற்றொடர்களுக்கான பொருள் விளக்கம் அளிப்பது ஆகிய இரண்டு விதமான வினாக்கள் ஒரே வினாவினுடைய இரண்டு பகுதிகளாக வினவப்படக்கூடும். அந்த காலங்களில் இவ்வாறு வினவப்பட்ட அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பார்த்தேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற விடயம், கேள்வியினுடைய வடிவம் தொடர்பாக நீங்கள் அதிகம் அச்சம் கொள்ள தேவை. கேள்வியினுடைய வடிவம் சில வேளைகள்ல மாறும். அப்படி மாற ஒரு நாடளாவிய சேவைக்கான பரீட்சை அல்லது ஒரு உயர்ந்த நிலை பதவிக்கான பரீட்சை என்கிறது இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது பரீட்சை. அப்படி இருக்கிற போது நாங்கள் கற்றுக்கொள்கிற உத்தி என்னென்றால், தரப்பட்ட உரைப்பகுதியை பகுத்து ஆராய்ந்து அது தொடர்பாக அது பேசுகிற விடயங்களை எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், ஐயமோ திரிபோ இல்லாமல், ஐயம் என்கிறது சந்தேகம், திரிபு என்கிறது வேறு விதமாக பொருள் கொள்ளுதல். ஒரு தரப்பட்ட பொருளை விட்டு நாங்கள் வேறு விதமாக விளங்கிக் கொள்கிறோம். பிரதானமான பொருளை விட்டுட்டு அங்க முக்கியத்துவம் இல்லாத விடயத்துக்கு பின்னால போகிறது. இப்படியான குறைபாடுகள் இல்லாமல் நாங்கள் தரப்பட்ட உரைப்பகுதியை எழுதியவர் என்ன நினைத்து எழுதினாரோ அவருடைய நோக்கத்தையும் அவர் கூறுகின்ற கருத்தையும் அந்த கருத்தை அவர் முன்வைக்கின்ற விதத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக எந்த வடிவத்துல வினாக்கள் வந்தாலும் எங்களால் எழுத இயலும். அதை சுருக்கி எழுத சொல்லி கேட்கலாம், அல்லது ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் தொடர்பாக கேட்கலாம், அதன் சாராம்சத்தை அவரே தரலாம். வினாவிலேயே சாராம்சம் 4 வடிவங்கள்ல தரப்பட்டு சரியான வடிவம் எது என்று எங்கள்கிட்ட கேட்கப்படலாம். எந்த வகையில சில வேளைகள்ல உரைப்பகுதியில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக வினாக்கள் வினவப்பட்டு அந்த வினாக்களுக்கு நீங்க விடியளிக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது உரைப்பகுதி தொடர்பாக சில கூற்றுக்களை தந்து அந்த கூற்றுக்கள் சரியானதா தவறானதா அல்லது சரிபிழை கூற முடியாத அளவுக்கு தீர்மானிக்க இயலாத தன்மை கொண்டவையா போன்ற பல்வேறு வடிவங்களில் அவர்கள் பரீட்சிக்கலாம். அப்ப அவர்கள் பரீட்சிப்பதற்கு நாங்கள் அச்சமடைய தேவையில்லை. எங்களுக்கு முழுமையாக புரிந்திருந்தால் இந்த வினா வடிவம் நாங்க பார்க்க இல்லை, இந்த வினா வடிவம் தான் பார்க்கிறோம், இப்படி யோசிக்க தேவையில்லை. வினாவை இட்டு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அதான் மிக முக்கியமாக நான் சொல்லுகிற விடயம். எங்களுக்கு ஒரு உரைப்பகுதியை வாசித்து விளங்கி கொள்ளக்கூடிய அந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகரித்து கொண்டு போக வேண்டும். எங்களுடைய புரிதல் வாசிப்பு தொடர்பாகவும் அதனுடைய பொருள் விளக்கம் தொடர்பாகவும் எங்கள்கிட்ட இருக்கிற புரிதல் போதுமானது அல்ல. அப்படி போதுமானதாக இருந்தா கிரகத்தில் 80-90 மார்க்ஸ் எடுப்பாங்களே. சரிதானே? 60 புள்ளிகளை கடப்பது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது கிரகித்தல். எங்களுடைய தாய்மொழி, அதை சில பேர் லாங்குவேஜ் பேப்பர்னு சொல்றாங்க. உண்மையில அது லாங்குவேஜ் பேப்பர் அல்ல. இலங்கை நிர்வாக சேவையிலே அதை சொல்லுகிறார்கள் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு. ஏன்னா ஒரு உயர்நிலை சேவைக்கு வருகிறவருக்கு பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கும். சுகாதாரம் தொடர்பாக கிடைக்கும், பொருளாதாரம், சமூகவியல், தொல்லியல், இந்த மாதிரியாக மொழியியல் என்று ஒவ்வொரு துறைகள் சார்ந்த ஒரு ஆவணம் கிடைக்கும், அறிக்கைகள் கிடைக்கும். அதை அந்த அதிகாரி, அந்த பதவியில இருக்கக்கூடிய அதிகாரி வாசித்து அது சொல்லுகிற பொருளை வேறுபடாமல் அதிலிருந்து விலகாமல் புரிந்து கொள்ளும் வல்லமை உடையவரா என்று பார்க்கறதுக்கு தான் இந்த பேர். அதை விளங்கி கொண்டீங்க வேண்டாம். சரி சரி. இப்போ புதிதாக இருப்பவர்களுக்காக இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன் பிள்ளைகள். இவ்வாறு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் தனி ஒரு வாக்கியத்தில் எழுதுங்கள். இங்க தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்ற வார்த்தைகளோடு நீங்கள் ஓட்டிக்கொள்ள தேவையில்லை. தனி வாக்கியம் என்று அவர் சொல்லுவது ஒரு வாக்கியத்தில் எழுதுங்க, சிங்கிள் சென்டென்ஸ்ல எழுதுங்க. ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது என்கிற போது ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சரிப்படைய வேண்டாம். 9 சொற்களுக்கு குறையாமலும் 13 சொற்களுக்கு அதிகரிக்காமலும் தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய பிரதான கருத்தை, அங்க பல்வேறு கருத்துக்கள் இருக்கும்.
பிரதான கருத்து ஒன்று இருக்கும், அதை வலிச்சேர்ப்பதற்கான துணை கருத்துக்கள் இருக்கும், அந்த துணை கருத்துக்களை வலியுறுத்துவதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கும், அது தொடர்பான உவமைகள் உருவகங்கள் போன்றவை இருக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி அதுல இருக்கக்கூடிய பிரதானமான கருத்தை எடுத்து 9 சொற்களுக்கு குறையாமலும் 13 சொற்களுக்கு மேற்படாமலும் 9 தொடக்கம் 13 சொற்களுக்கு இடையில நீங்கள் அந்த வசனத்தை எழுதிக்கணும். இரண்டாவது, அந்த உரைப்பகுதியில தடித்த எழுத்துல சொற்றொடர்கள் தரப்படுமாக இருந்தால் அந்த சொற்றொடரினுடைய விளக்கம் பந்தியில இருக்கக்கூடிய விடயத்தோடு தொடர்பு பட்டதாக நீங்க எழுத வேண்டும். நான் முதலும் சொல்லி இருக்கிறேன். இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது நீச்சலை பற்றி ஒரு மணல் தரையில் நின்று பேசுவது போல. கடலுக்குள்ள இறங்காமல் அல்ல தண்ணிக்குள்ள இறங்காமல் நீச்சலை பற்றி பேசி பயனில்லை. இப்ப நாங்கள் தண்ணியில இறங்கும், சரிதானே? இப்ப நான் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களில 7வது வினாவிலிருந்து எங்களுடைய பயிற்சியை இன்றைக்கு ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 6 வினாக்கள் கடந்த சேலமர்களை கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 அணிகள் இங்கு இருப்பதன் காரணமாக ஒரு தரப்பினருக்கு அந்த வினாக்கள் நாங்கள் கலந்துரையாடவில்லை. அவர்களுக்கு நாங்கள் மீள ஒரு தடவை பேச போகிறோம். ஆகவே நாங்கள் பொதுவான ஒரு செயலமர்வாக கருதி 7வது உரைப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்ப கவனிங்க, இந்த 7வது உரைப்பகுதியை பார்ப்போம். பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளின் பரந்துபட்ட மீட்சியினை பதிவு செய்து உண்மை பொருளாதாரம் 2021 முதல் அரை பகுதியில் 8% ஆண்டுக்கு ஆண்டு என்று சொல்லி இருக்கிறோம். ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 8% வளர்ச்சி அடைந்தது. இம்மீட்சியானது அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் பரந்த அளவிலான வியாபாரங்களிற்கும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள், நாடளாவிய ரீதியிலான தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்திற்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் படிப்படியான தளர்த்தல் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல் போன்றவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளின் பரந்துபட்ட மீட்சியினை பதிவு செய்து உண்மை பொருளாதாரம் 2021 முதல் அரை பகுதியில் 8% அதாவது ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி அடைந்தது. இம்மீட்சியானது அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் பரந்த அளவிலான வியாபாரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள், நாடளாவிய ரீதியிலான தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்திற்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் படிப்படியான தளர்த்தல் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல் போன்றவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ இதனுடைய சாராம்சம் எல்லாம் பார்க்க வேண்டாம். அடிப்படையில நாங்கள் சில விடயங்களை கலந்துரையாடுவோம். இந்த உரைப்பகுதியில இருந்து எங்களுடைய புரிதலை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிற அடிப்படையில எந்த விதமாக நாங்கள் இதை புரிந்து கொள்ளுகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற நோக்கத்துல கொஞ்சம் கதைப்போம். இந்த உரைப்பகுதி தொடர்பான சில கேள்விகளை நான் பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன். சரி, முதலாவது, இந்த உரையாசிரியருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதியதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? பிள்ளைகள் கதைக்கலாம். யார் சொல்ல போறீங்க? இந்த உரைப்பகுதியை உரையாசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே எழுதியிருப்பார். இந்த நோக்கத்தோடு அவர் எழுதுகிறார். பொருளாதாரமானது இப்ப வளர்ச்சி அடைந்து வருது. பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி அடைந்து செல்லுகின்றது விஷயத்த சொல்றது. 2011ஆம் ஆண்டு பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததை கூறுவது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அப்ப 2021 பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததை கூறுவது. 2021 பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்த எத்தனை காரணிகளை அவர் சொல்றார்? கிருஷிகா, எத்தனை காரணிகள் சொல்லுது?
அவர் சொல்ற காரணி ஒன்று எத்தனை காரணி? காரணிகளை சொல்ல வேண்டாம், எத்தனை காரணி என்று சொல்ல. 2. 2 காரணிகள் சொல்லுகிறேன். சரி, தேங்க்யூ. பொருத்தமான பதில்கள், ஏறத்தாழ சரியான பதில்களும் கூட. வேற யார் எனக்கு பதில் சொல்ல போறார்கள்? இந்த உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? வேற யாராவது? 312 ஓடி, அது யார் சொல்லுங்க. வேற யார் கதைக்கிறீங்க? சஞ்சி கதைங்க, என்ன கதைக்கிறீங்கன்னு கேட்போம். லக்ஷன் இருக்கிறீங்களா? சார் ஓகே. 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாரந்தபட்ச மீட்சி தான் அது இந்த கருப்பொருளாக ஏற்பட்ட மீட்சியின் காரணங்களும். இந்த மீட்சி வளர்ச்சி, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு சுலக்ஷன் விளங்கப்படுத்திடுமா, சொல்லிடுமா? வளர்ச்சி என்றது சார் ஒன்றிலிருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து கூடிக்கொண்டு போறது வளர்ச்சி. மீட்சி என்றது ஏற்கனவே ஒரு ஒரு நிலையில இருந்து குறைந்ததால ஏற்பட்ட தளம்பல ஈடுகட்டி மேல போறது வளர்ச்சி. இதுதான் அந்த பழைய நிலைமையை நோக்கி திரும்புவது மீட்சி. இருந்த இடத்துக்கு மேலே, ஒருபோதும் முன்னர் அடையப்படாத ஒரு இடத்துக்கு போகிறது வளர்ச்சி. மீட்சி என்றது இருந்த இடத்துல இருந்து கீழே இறங்கிட்டு திரும்ப பழைய இடத்தை நோக்கி முன்னேறுவதுதான் மீட்சி. அப்ப மீட்சிக்கும் வளர்ச்சிக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப இந்த உரையாசிரியருடைய நோக்கம் 2021 பொருளாதார வளர்ச்சியை பேசுவது அல்ல, பொருளாதார மீட்சியை பேசுவது. பொருளாதார மீட்சி ஏற்பட்டது என்பதை ஆதாரப்படுத்துவதற்கு அவர் முன்வைப்பது எதனை அடிப்படையாக கொண்டு அவர் ஆதாரப்படுத்துகிறார் பொருளாதார மீட்சி ஏற்பட்டது என்று? லாஸ்டா சொல்றார், அந்த தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்திற்கான தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியா தளர்த்தப்பட்டதுண்டு. இந்த கோவிட் கால பகுதி தானே 2021. இந்த மீட்சியை அவர் எப்படி ஆதாரப்படுத்துகிறார், எப்படி வெளிக்காட்டுகிறார்? ஒரு மீட்சி ஏற்பட்டது என்பதை அவர் உறுதிப்படுத்துறதுக்கு முன்வைக்கிற ஆதாரம் என்ன? வலிமைக்கு திரும்புதல் ஒரு வசனத்தின் மூலம், அதன் மூலமாக சொல்லுகிறார். ஓகே, சுலக்ஷன் 8% வளர்ச்சி. எதில் 8% வளர்ச்சியை காட்டுகிறார்? இந்த உண்மை பொருளாதாரம் என்கிற வார்த்தைக்குரிய பொருளை விளங்கிக் கொள்வோமா? உண்மை பொருளாதாரம் இந்த வார்த்தைக்குரிய பொருள் விளக்கம் சொல்ல இயலுமா யாராவது? சரி, அப்ப நான் பிள்ளைகளுக்கு சில விடயங்களை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். சரிதானே? இதுல இருக்கக்கூடிய சில விடயங்களை இதுல சிலருக்கு தெரிந்திருக்கும், சில பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்காத அடிப்படையில நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்ப இங்க மீட்சி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவது உண்மையில பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்வதற்கு அல்ல. பொருளாதாரம் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து, இப்ப பொருளாதாரம் இந்த மட்டத்துல இருந்தது, இப்படியாக சரிவடைஞ்சிருக்குது என்றால் இப்போ திருப்பி அதனுடைய வளர்ச்சி இப்படி வருகிறதைத்தான் அவர் மீட்சி என்று பதிவு செய்கிறார். சரிதானே? பொருளாதாரம் இப்ப இங்க இருந்து இங்க இறங்கினது, இப்ப திரும்ப இந்த பகுதியில இருந்து மேல் நோக்கி வளர்ச்சி அடைகிறது. மேல் நோக்கி வளர்ச்சி அடைகிறது என்றால் முன்னர் இருந்ததை விட வளர்ச்சி அடையல, முன்னர் இருந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்குதுன்னா மீட்சி, அதாவது இழந்ததை பெறுவதுதான் மீட்சி. மீட்சியை பதிவு செய்தது என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்தது பிள்ளைகள், உண்மை பொருளாதாரம் என்கிற ஒரு வார்த்தை, நான் இதை உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை விளங்கப்படுத்துகிறேன். உண்மை பொருளாதாரம், மெய்ப்பொருளாதாரம், உண்மை கூலி, இப்படியான வார்த்தைகள், மெய் கூலி, மெய் வட்டி வீதம், உண்மை வட்டி வீதம், இப்படியான சொற்களினால சில வார்த்தைகள் விளங்கப்படுத்தப்படும். இப்ப நான் பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. ஒரு ஆள்
1000 வச்சிருக்கிறார். இதுதானே 1000 வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல அரிசி 100 விற்கும். அரிசியினுடைய விலை 100 விற்கும். அப்ப அவர் இந்த 1000 வச்சுக்கொண்டு 10 கிலோ அரிசி வாங்குறார். இல்ல வட்டிக்கு விடுகிறார், 20% வட்டிக்கு விடுகிறார். சரிதானே? 20% வட்டிக்கு விட்டு அவருக்கு 1200 கிடைக்கும். 1200 அவருக்கு காசாக கிடைக்கும். அப்ப முதல் அரிசியின் விலை 100 இருந்தது. 100 இருக்கிற நேரத்துல அவர் 10 கிலோ அரிசி வாங்குது. பழைய நிலைமை இது. இப்போ அரிசியினுடைய விலை 150 கூடியிருது. இவர் ஒரு வருஷம் கழிச்சு வட்டிக்கு விட்டு 1200 அவருக்கு வருகிறது. 20% வட்டிக்கு விட அரிசியின் விலை 150 மாறிட்டு. இதுதானே? 150 மாறினா இவரால் இப்ப 8 கிலோ அரிசி தான் வாங்க இயலும். 8 கிலோகிராம் அரிசி தான் வாங்க இயலும். அப்ப அவருடைய பணத்தின் பெறுமதி பழைய காசிலே 800 தான் சமன். இப்ப அவர்கிட்ட இருக்கிற 1200 பழைய காசின் 800 தான் சமன். உண்மையிலே அவற்றை பணத்தினுடைய பெறுமதி அவர் வட்டிக்கு விட்டு அவருக்கு கிடைச்ச வட்டி ஒரு பெறுமதியை அவருக்கு கொடுக்க. அந்த மெய் வட்டி என்கிறது அவருக்கு இல்லை. உண்மையாக வட்டி கிடைச்சதா இல்ல, பண ரீதியாக வட்டி கிடைச்சிருக்கு அல்லது பணப்பெறுமதி அதிகரிச்சிருக்கு. சரிதானே? இதை நீங்க கூலி என்று எடுத்துக்கொண்டுவீங்க என்றால், இப்போ 1000 அவருக்கு முதல் கூலி, அரிசி 100 விற்குது. இப்போ 1200 அவருக்கு கூலி, அரிசி 150 விற்குது. அப்ப உண்மையிலே அவருடைய கூலி 20% குறைவடைஞ்சிருக்கு. மெய்க்கூலி, அவருடைய கொள்வனவு சக்தி 10 கிலோவில இருந்து 8 கிலோவுக்கு குறைஞ்சிருக்கு. பழைய 1000 இப்ப இவருக்கு கிடைச்ச 1200 800 தான் சமன். இதுதானே? இன்னொரு விதமாக நான் இதை சொல்லுகிறேன். ஒருவர் அரிசி உற்பத்தி செய்து விற்கிறார். அவர் 100 அரிசி விற்குது. 100 அரிசி விற்குது. அவர் 10 கிலோ அரிசியை விற்கிறார். அவற்றை வருமானம் 1000. அவருடைய வருமானம் 1000. இப்போ அரிசி 150 விற்குது. அவர் 8 கிலோ அரிசி செய்து விற்கிறார். அவருடைய வருமானம் 1200. இது பணப்பெறுமதியில பொருளாதாரத்துல அதிகரிப்பை காட்டு. உண்மை பொருளாதாரத்துல முந்தி 10 கிலோ அரிசி, இப்போ 8 கிலோ அரிசி. அதே விலையில பார்த்தா அவருக்கு முதல் 1000 வருமானமாக இருந்து இப்ப 800 தானே அவர் உற்பத்தி செய்திருக்கு. அப்ப இந்த உண்மை பொருளாதாரம் என்கிறது இந்த விலை உயர்வை கழிச்சு போட்டு பார்க்கிறது. இது ஒரு நல்ல அளவு. சரிதானே? உண்மை பொருளாதாரம் என்று சொல்றது ஒரு தகுதியான அளவீடு. அதாவது விலை அதிகரிப்பினால வருகிற தோற்றங்களை அது இல்லாம பண்ணிவிடும். பழைய விலையில தான் கணிக்கும். மெய் பொருளாதாரம், மெய் கூலி, மெய் வட்டி என்கிற வார்த்தைகள் வருகிற போது நீங்கள் இந்த உண்மை பொருளாதாரம், உண்மை கூலி, உண்மை வட்டி அல்லது மெய் உண்மை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துற நேரத்தில் அது இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. இதுதான் அதனுடைய சாராம்சம். இதுதானே? இப்போ ஒரு ஆள் 1000 சம்பளம் எடுக்கிறேன். 1000 சம்பளம் எடுத்தால் ஏதோ ஒரு பொருள் 50 விற்குது. 1000 சம்பளம் எடுக்கிற ஒருவர் ஒரு பொருள் 50 விற்குது என்றால் அவர் அதுல 20 பொருளை வாங்குவார். என்ன 50 விற்கிற நேரத்திலே அவர் 20 பொருள் வாங்குவார். என்ன பொருள் என்று சொல்லி வேண்டாம், ஏதோ ஒன்று. சரி, அவருடைய சம்பளம் 1500 மாறிட்டு 1500 மாறுகிற நேரத்தில் எங்களுக்கு பார்க்க இதுல பண ரீதியான சம்பளம் அதிகரிச்சிருக்கு. இப்ப பொருளின் விலை 50 இருந்து 75 மாறிச்சது என்றால் இப்பவும் ஒரு 20 தான் வாங்க. மெய்ப்பொருளாதாரத்தில அல்லது மெய்க்கூலியில அதிகரிப்பு எதுவும் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை. உண்மை கூலிகள்ல அதிகரிப்பு வரை. ஆனால் பணக்கூலியில, பண பொருளாதாரத்துல ஒரு அதிகரிப்பு வந்திருக்கு. 1000 இருந்து 1500 இருக்குது. பொருளின் விலை
50 ரூபாவாக இருந்து 75 ரூபா மாறினதுல அவர் வாங்குற அளவு அதே தான், மாற்றம் இல்லை. அதான் உண்மை பொருளாதாரம் என்று சொல்றது. சில வேளையில பொருளின் விலை மாறாம இருந்து 1500 ரூபாவாக அதிகரிக்கிற நேரத்துல பொருளின் விலை 60ஆக இருந்ததுன்னு வச்சுக் கொள்ளுங்களேன். பொருளின் விலை 60ஆக இருந்திருக்கு. முந்தி 20 வாங்கினவர் இப்ப 25 வாங்குது. முந்தி 50 ரூபாவாக இருந்தது பொருள், 20 வாங்கினவர் இப்ப 60 ரூபாவாக பொருள் விலை கூடி இருக்கு. அவருடைய வருமானம் 1000 1500 ஆகிருக்கு. இப்போ பாருங்க, இவர்கிட்ட 25% உண்மை பொருளாதாரம் அதிகரிப்பு. 20ல இருந்து 25, 20க்கு 5ண்டா 100க்கு 25, 25% அதிகரிப்பு இருக்கு. இப்படியான சொற்கள் வருகிற போது அதனுடைய ஆழமான பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் எடுத்து விளங்கப்படுத்துகிறேன். பொருளியல் கற்பிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, எனக்கு பொருளியல் தெரியாது. அடுத்ததாக பாருங்க, அவர் மீட்சி ஏற்பட்டது என்பதை ஆதாரப்படுத்துகிறார். எப்படி என்றால் உண்மை பொருளாதாரம் 8% வளர்ச்சி அடைந்தது. ஆண்டுக்கு ஆண்டு என்பதனுடைய பொருள் என்னென்றால் 2021 முதல் அரை பகுதியில் என்று சொல்லி இருக்கிறார் தானே. ஏன்னா முதல் 6 மாதத்துல 2021 முதல் 6 மாதத்துல பொருளாதாரம் 8% ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி அடைந்தது. இதனுடைய கருத்து, ஆண்டுக்கு ஆண்டு என்று சொல்லப்பட்டால் 2020 முதல் 6 மாதங்கள்ல இருந்த பொருளாதார வளர்ச்சியோடு ஒப்பிடுகிற போது அது 100ஆக இருந்தால் இது 108ஆக இருக்கு. ஆண்டுக்கு ஆண்டு முதல் ஆண்டின் அதே காலப்பகுதியில காணப்பட்ட உற்பத்தியின் அளவோட 2021ஆம் ஆண்டின் அதே காலப்பகுதியில காணப்பட்ட உற்பத்தியின் அளவை பொருத்தி பார்ப்பது, அதுதான் ஆண்டுக்கு ஆண்டு. சில வேளைகள்ல முதல் காலாண்டில் 2020 முதல் காலாண்டில் காணப்பட்ட வளர்ச்சியோட ஒப்பிடுகைகள் 2021 அதே காலப்பகுதியில் ஏற்பட்ட வளர்ச்சி, இது ஆண்டுக்கு ஆண்டு என்று ஒப்பிடும், முதல் ஆண்டோட ஒப்பிடுகிறது. சரிதானே? அடுத்ததாக பிள்ளைகள், இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விடயம், இந்த வளர்ச்சிக்கு பங்களித்த காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு பங்களித்த எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது? எனக்கு யாராவது பதில் சொல்லுங்க. முதல் கிருஷிகா சொன்னாங்க, அவங்க சொல்ல தேவையில்லை. ஓகே, சஞ்சயா. ஓகே, சஞ்சயா சொல்லுங்க. ஓகே, உங்களோட சவுண்ட் கொஞ்சம் போதாம இருக்குது. சரி, 3 காரணிகள் இருக்கு. எளிமையாக சொல்றீங்களா அந்த 3 என்னண்டு? ரஞ்சனா, ரியாஜ் சொல்லுங்க, அந்த 3 என்னண்டு கேப்போம். சொல்லுங்க. இந்த தனிநபர்களுக்கு வழங்கப்பட்ட அசாதாரண கொள்கை தூண்டல்கள் ஒண்ணு. சரி, எளிமையாக சொல்லுவோம். முதலாவது கொள்கை தூண்டல்கள், சரியா? இரண்டாவது அடுத்தது நாடளாவிய ரீதியிலான தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்துக்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் படிப்படியான தளர்த்தல். சமரியா சொல்லுவோமா? இரண்டாவது ரீசன். அதுக்கு பிறகு சமரியா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு விளங்கிடுது, அது எனக்கு விளங்குறதுக்காக தாங்க. சரி, ஓகே, அடுத்தது சொல்லுங்க. மூன்றாவது அந்த தடுப்பூசி மூலமாக செய்யறது கட்டுப்பாடுகள். அதுக்கு பிறகு உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல். சரி, இப்போ அவங்க சொன்ன விஷயத்தை, இந்த 3 விஷயத்தையும் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இது எளிமையாக மற்றவைக்கு விளங்கக்கூடிய மாதிரியாக இன்னும் சொல்ல முடியுமா என்று பார்த்தால், மீட்சியானது, சரியா, இந்த மீட்சியானது முதலாவது அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் பரந்த அளவிலான வியாபாரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள். அப்ப முதலாவது விடயம் கொள்கை தூண்டல்கள், அது என்ன என்று பார்ப்போம். இரண்டாவது, இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது விடயத்தை, நாடளாவிய ரீதியிலான தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்துக்கு இசைவாக
தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் அடிப்படையான தளர்த்தல். அப்ப ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. முதலாவது கொள்கை தூண்டல்கள். யாருக்கு கொள்கை தூண்டல் வழங்கினது? வியாபாரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட கொள்கை தூண்டல்கள். இரண்டாவது, நகர்வு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டது. ஒரு இடம் போகக்கூடாது விட்டது, பிறகு போகலாம். என்ன, விவசாயத்தை போறார்கள், ஒரு ஓட்ட பொம்மை கட்டி கொண்டு மண்வெட்டியோட போறா போகலாம், மாகாணங்களுக்கு இடையில போகலாம். இந்த அரிசி மரக்கறி போன்றவற்றை ஏற்றி இறக்கிற வாகனங்களின் பயணங்கள் அனுமதிக்கப்பட்டது. இப்படியாக படிப்படியாக தளர்த்தப்படுகிறது. மூன்றாவது, உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியது. சர்வதேச நடவடிக்கைகள், உலக நாடுகளினுடைய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியது என்கிற 3 காரணிகளால ஆதரவளிக்கப்பட்டது. அப்ப இந்த உரையாசிரியர் சொல்ல வருகிற செய்தி 2021 பொருளாதார மீழ்ச்சியும் அதற்கு பங்களித்த காரணிகளும். 2021 பொருளாதாரத்தினுடைய மீழ்ச்சியும் அதற்கு பங்களித்த காரணிகளும். வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இது இலங்கைக்குரியது என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் எழுத தேவையில்லை. இலங்கை என்று ஒரு இடமும் சொல்ல இல்லை. ஆனா இலங்கையை பற்றியதுதான் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் அதை எழுத தேவையில்லை. இதுதானே இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். சில வேளை நாங்கள் ஊகித்து உத்துணர்ந்து போட்டு அதை எழுதி போடுவோம். அப்படி எழுத தேவை. இந்த கொள்கை தூண்டல்கள் என்றால் என்னென்ன பிள்ளைகள் கவனிங்க. பொருளாதாரத்தினுடைய கொள்கை தூண்டல்கள் என்பது இது அரசாங்கத்தினுடைய வரி மற்றும் மானியத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். கொள்கை தூண்டல்கள் என்று சொல்லப்படுவதாக இருந்தால் அது ஒரு இறை கொள்கையை குறிக்கும். இறை கொள்கை, நாணய கொள்கை என்று சொல்லி 2 கொள்கைகளை அது குறிக்கும். அதாவது உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு வரியை குறைக்கிறது அல்லது வரியில இருந்து விடுவிக்கிறது, அவர்களுக்கு குறைஞ்ச வட்டியில கடன் வழங்குறது, இலக நிபந்தனைகளோடு கடன் வழங்குறது, வரி நிலுவைகளை அறவிடாமல் விடுகிறது. அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள். சாதாரணமானதும் இல்லை, அசாதாரணமானது என்று சொல்லி இதாலதான் பிறகு கடைசியா நாடு அநியாயமா போன அது வேற. நாங்கள் இதுல இருக்கிறதவா சரிதானே. அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள். கொள்கை தூண்டல் என்ற என்னென்று விளங்குது தானே. இப்போ உற்பத்தி நடவடிக்கைகள், வியாபார நடவடிக்கைகள், தன்னவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் வரியை குறைத்து மானியத்தை அதிகரித்து வரி விடுவிப்புகளை வழங்கி இப்படியாக செய்திருக்கு. அடுத்தது, நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. உலக நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியது. சரி, அப்ப 3 காரணங்களை நாங்க சொல்ல போறோம். என்னென்றா, கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் நீக்கம், கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் நீக்கம், உலக நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியமை காரணமாக 2021 பொருளாதார மீழ்ச்சி ஏற்பட்டது. 2021 முதல் அரை பகுதியில் பொருளாதார மீழ்ச்சி ஏற்பட்டது. எங்களுக்கு 13 சொற்களுக்குள்ள நிக்குதா என்று சொல்லி கணக்கு பண்ண வேணும். இல்லைண்டா இன்னும் அதை சுருக்க வேண்டி இருக்கும். கொள்கை தூண்டல்கள், என்ன, நகர்வு கட்டுப்பாட்டு தளர்த்தல், நல்ல நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வு, கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வு, உலக நடவடிக்கை அல்லது சர்வதேச நடவடிக்கைகள், உலக நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல். 4 சொல்லு வர பார்க்குது. ஓகே, பரவாயில்லை. இப்ப ஏற்கனவே எங்கள்கிட்ட கொள்கை தூண்டல்கள் 2 சொல்லு, அடுத்தது நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்த்தல் 3 சொல்லு, 5 இருக்குது. உலக நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியமை 9 சொல்லு. என்ன என்பவற்றால் 10 2021 பொருளாதார மீழ்ச்சி ஏற்பட்டது. 2021 முதல் அரை பகுதியில் பொருளாதார மீழ்ச்சி ஏற்பட்டது என்பதாக இதை எழுதிக்கொள்ள. அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள். இந்த அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள் என்பது 2வது கேள்வி. அதாவது
தடித்த எழுத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடருக்கு விளக்கம் எழுது. அப்ப அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள் இல்லாத என்ன என்பதையும் எழுத வேண்டும், இந்த பந்தியோட தொடர்பு படுத்தியும் எழுத வேண்டும். சரி, அதுக்கு சொற்களின் எண்ணிக்கை இல்லை, அதுக்காக அரை பக்கம் எழுதலாமல்ல, ஒரு 3 லைன்ல எழுதலாம். அதுக்காகத்தான் பின்னுக்கு நான் 3 லைன் மேல 2 லைன் விட்டுருக்கு. அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள் என்பது அதை போட்டுட்டு ஒரு சரிச்சு 2 போட்டோ போடலாம். அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள் என்பது என்று போட்டுட்டு இதுக்கு பிறகு அந்த விளக்கத்தை எழுத போகிறோம். இதுதானே, தனிநபர்கள் மற்றும் வணிக நடவடிக்கைகளுக்கு வழங்கப்பட்ட வரி குறைப்பு, வரி சலுகை, மானியங்கள் போன்ற நடவடிக்கைகளினால் 2021 பொருளாதார மீட்சி ஏற்பட்டமையினை விவரித்து கூறுகிறார் அல்ல விவரித்து கூறுகிறது. நாங்கள் இங்கே இருக்கிற விடயத்தோட தொடர்புபடுத்தி இந்த அசாதாரணமான கொள்கை தூண்டல் என்றால் என்னன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அதை இந்த பந்தியோட தொடர்புபடுத்தி விளக்குறதாக இருந்தால் 2021 ஏற்பட்ட பொருளாதார மீட்சிக்கு வரி சலுகை, வரி விடுதலை, குறைந்த வட்டி, மானியங்கள் வழங்குதல் போன்ற கொள்கை மூலமான ஊக்குவிப்புகள், கொள்கை மூலமான பொருளாதார கொள்கை மூலமான ஊக்குவிப்புகள் காரணமாக அமைந்தது என்பதை குறிப்பிடுகிறார். இந்த விதமாக எழுதவர். நான் உங்களை விடை எழுதி கொண்டு வாங்கோ என்று சொல்லி இருந்தேன். அப்படி எழுதி கொண்டு வந்திருந்தால் இந்த விடையோடு ஒப்பிடுகிற போது உங்களுக்கு இன்னும் ஒரு பயன் கூடவாக இருக்கு. எப்படி இருக்க நீங்க எழுதினதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க என்ன தவறு செய்திருக்கிறீங்க என்பதை புரிஞ்சு கொள்ளும். சரி, நான் அடுத்த உரை பகுதிக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். இதை நாங்க வாசிப்போம். இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அதை குறைச்சு விட்டுட்டு மொபைல்ல பார்க்குற பிள்ளைகளுக்கு பிரயோசனமா இருக்கும் அப்படி விட்டேன். சரி, இந்த பகுதியை வாசி, நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். COVID-19 உலகளாவிய நோய் தொற்று எவ்வித முக்கிய பொருளாதார துறையினையும் விட்டு வைக்காத வேளையில் வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை கொண்ட முக்கிய வெளிநாட்டு செலாவணி வருவாய் ஈட்டும் துறைகள் உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிட வேண்டும். இதன் விளைவாக இது நாட்டிற்கான வெளிநாட்டு செலாவணி உட்பற்றல்களில் வீழ்ச்சியினை பிரதிபலித்து அதன் மூலம் செலாவணி வீதத்தின் உறுதிப்பாடு மீது எதிர்கணியமாக பாதித்ததுடன் முதலீட்டாளர் நம்பிக்கை மீது எதிர்கணிய கசிவு தாக்கத்தினை ஏற்படுத்தியது. இறைத்துறை தொடர்பில் பொருளாதார நடவடிக்கையின் மெதுவடைவு அதிகரித்து வரும் செலவினத்திற்கு மத்தியில் அரசிறையில் குறைப்பிற்கு பங்களித்து அதன் மூலம் இறைத்துறையின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தங்களை ஏற்படுத்தியதுடன் மேலதிக கடன்பாடுகளை தேவைப்படுத்தியது. இந்த பகுதியை திரும்ப வாசிக்கிறேன். COVID-19 உலகளாவிய நோய் தொற்று எவ்வித பொருளாதார துறையினையும் விட்டு வைக்காத வேளையில் வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை கொண்ட முக்கிய வெளிநாட்டு செலாவணி வருவாயீட்டும் துறைகள் உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிட வேண்டும். இதன் விளைவாக இது நாட்டிற்கான வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களில் வீழ்ச்சியினை பிரதிபலித்து அதன் மூலம் செலாவணி வீதத்தின் உறுதிப்பாடு மீது எதிர்கணியமாக பாதித்ததுடன் முதலீட்டாளர் நம்பிக்கை மீது எதிர்கணிய கசிவு தாக்கத்தினை ஏற்படுத்தியது. இறைத்துறை தொடர்பில் பொருளாதார நடவடிக்கையின் மெதுவடைவு அதிகரித்து வரும் செலவினத்துக்கு மத்தியில் அரசிறையில் குறைப்பிற்கு பங்களித்து அதன் மூலம் இறைத்துறையின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தங்களை ஏற்படுத்தியதுடன்
மேலதிக கடன்பாடுகளை தேவைப்படுத்தியது. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியில ஒரு சங்கிலி தொடரான நிகழ்வு விவரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு நிகழ்வு ஒன்று இந்த பகுதியில அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார் உரையாசிரியர். அவர் ஆரம்பிக்கின்ற முதலாவது விடயம், முதலாவது ஒரு காரணமாக எடுத்தால் இரண்டாவது ஒரு காரியம் என்று சொல்லி இருக்கும். சரிதானே? இந்த காரண காரிய தொடர்பு என்று அப்படியான ஒரு தொடர்பை அடையாளப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறது. காரண காரிய தொடர்பு பொருட்களினுடைய பொது விலை மட்ட அதிகரிப்பு, பொருட்களினுடைய விலையேற்றம் அல்லது பொது விலை மட்ட அதிகரிப்பு, அதை பணவீக்கம் என்று சொல்றது. பொது விலை மட்ட அதிகரிப்பு பணவீக்கம், அதாவது பொருட்களின் விலைகள் அதிகரித்து கொண்டு போகும். மக்களினுடைய கொள்வனவு சக்தி குறைவடை, பொருட்களின் விலை கூடிக்கொண்டு போகிறதுல மக்கள் அதை வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய அவர்களுடைய வல்லமை குறையும். முந்தினதை விட குறைஞ்ச பொருட்களை தான் வாங்குவாங்க. இப்ப இப்படி சொல்லி போட்டு பொது விலை மட்ட அதிகரிப்பும் மக்களின் கொள்வனவு சக்திக்கும் இடையில காணப்படுகிற தொடர்பு ஒரு காரண காரிய தொடர்பு. பொது விலை மட்டம் காரணமாக இருந்தால் அவர்கள் மக்களினுடைய கொள்வனவு சக்தி மாற்றமடைதல் காரியம். கொள்வனவு சக்தி அல்ல, கொள்வனவு சக்தியில் ஏற்படுகிற மாற்றம். பொது விலை மட்டத்தில் ஏற்படுகிற மாற்றம் காரணமாக இருந்தால் மக்களின் கொள்வனவு சக்தியில் ஏற்படும் மாற்றம் காரியம் என்று இருக்கும். இவற்றுக்கு இடையில என்ன வகையான தொடர்பு இருக்கு? ஒரே விதமான நகர்வு இருக்குதா? எதிர் திசையில நகருதா? பொது விலை மட்டம் அதிகரிக்க மக்களினுடைய கொள்வனவு சக்தி குறைவடை. அப்போ எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். மற்ற பக்கமாக பொது விலை மட்டம் குறைந்தால் மக்களினுடைய கொள்வனவு சக்தி அதிகரிக்கும். ஒன்றுக்கொன்று எதிரான தொடர்பு, அதை நாங்கள் சொல்லுகிறது எதிர்க்கணிய தொடர். இது ஒரு சங்கிலி தொடரான தொடர்பாக இருந்தால் சில வேளைகள்ல பொது விலை மட்ட அதிகரிப்பு, மக்களின் கொள்வனவு சக்தி குறைதல், அதை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு விளைவு சொல்லலாம் மக்களின் போசாக்கு மட்டத்தில வீழ்ச்சி, இப்படியாக ஒன்றிலிருந்து அடுத்தது மக்களின் போசாக்கு வீழ்ச்சி அடைதல் என்று வருகிற போது கொள்வனவு சக்தி குறைவடைவது காரணம், போசாக்கு வீழ்ச்சி அடைவது காரணம். இந்த காரண காரிய தொடர்பு, நேர்கணிய எதிர்கணிய தொடர்பு, இந்த மாதிரியான தொடர்புகளை அலசி கேட்கிறார்கள் அண்மக்கால கிரகித்தல் பேப்பர். இதுல அதுபோல 2 கட்டங்கள்ல இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. 2 துண்டங்களாக இருக்குது இதுல. சரி, முதலாவதாக நீங்கள் அடையாளம் கண்டு அந்த காரண காரிய தொடர்பு ஒரு விடயம் அடுத்தது 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 இப்படி எனக்கு யார் சொல்ல போகும்? யாராவது ஒரு ஆள் வாலண்டியரா முன்னுக்கு வாங்களே, நான் கூப்பிடாம. ஒரு பிள்ளைகளும் இல்லையா? ரிஷி வாங்க. ஓம் சார், இங்க கோவிட் தொற்றுண்ட அதிகரிப்பு வெளிநாட்டு செலவணியின் உட்பாச்சல குறைவடைய செய்து. திருப்பி சொல்லுங்க. கோவிட் தொற்றுண்ட அதிகரிப்பு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட கோவிட் தொற்று அதிகரிப்பு வெளிநாட்டு செலாவணியின் உட்பாச்சல குறைவடைய செய்து. அப்படி அந்த வெளிநாட்டு செலாவணியின் உட்பாச்சல் குறைவடைகிறதால அந்த அங்க இருக்கிற அந்த முதலீட்டாளர்களோட நம்பிக்கை எதிர்க்கணியத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்கள ஒரு நெகட்டிவான சிந்தனை. சரி, அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதியாக இருக்கிறார். ரெண்டாவது அது அங்கால இன்னொரு துறையில வருது, முதலாவது ஒரு துறையில இருக்கு. வேற யார் இவங்க சொன்னதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன் என்று சொல்றார்கள்? சொல்லுங்க. COVID-19 வாரத்தால பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி வார, அந்த பொருளாதார வீழ்ச்சியில முக்கியமா வாரது வெளிநாடு செலவணியில அதுலயும் ஒரு வீழ்ச்சி வார. அந்த
அந்த வெளிநாட்டு செலவாணில வீழ்ச்சி வரத்தால வந்து அதுல முதலீடு பண்றவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஒன்று வந்துருங்க. சரி, கிரேட். ரிஜானா ரியாஜ் அவங்க பேச வந்தாங்க. சொல்லுங்கம்மா நீங்க. ஓகே சார். இப்ப கோவிட் தொற்று வந்து சுற்றுலாத்துறையில ஒரு தாக்கத்தை ஒன்று ஏற்படுத்தி அது வந்து COVID-19 நோய் தொற்று என்னென்ன விடயங்கள தாக்கத்தை ஏற்படுது? சுற்றுலாத்துறையில இதுல வந்து நிறைய பொருளாதார துறைன்னு சொன்னா குறிப்பா இங்க சுற்றுலாத்துறையை தான் சொல்றாங்க. சுற்றுலாத்துறையை மட்டுமா? கவனமா பாருங்க. வர்த்தகம் சொல்றாங்க. வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை. வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை மீது பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால என்ன செய்யுது? அந்த பாதிப்பின் மூலமாக வெளிநாட்டு செலாவணியில ஒரு கடுமையான தாக்கம் ஒண்ணு ஏற்படுது. வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல் வீழ்ச்சி அடையுது. உட்பாய்ச்சல் வீழ்ச்சி அடையுது என்பதனுடைய பொருள் என்ன? அதாவது வெளிநாட்டு செலாவணி வந்து வாரது வந்து குறைவடையுது. வெளிநாட்டு காசு வாரது குறையுது. ஓகே. அதுக்கு பிறகு குறைவடைந்து அது வந்து இறைத்துறையின் மீது ஒரு அழுத்தத்தையும் மேலதிக கடன் இறைத்துறைக்கு போக முன் நம்ம அதுக்கு இடையில வேற ஒரு மாற்றமும் இல்லையோ? இதுங்கிறது அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையில முதலீட்டு செய்த முதலீட்டாளர்கள நம்பிக்கையில ஒரு எதிர்மறையான தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுது. நான் இந்த பகுதியை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துவோம். ஓகே. செலாவணி வீதத்தின் உறுதிப்பாடு மீது எதிர்கணிய பாதிப்பு. அதுக்கு பிறகு முதலீட்டாளர் நம்பிக்கை பாதிக்கப்பட்டது. இதுல தொடர்ச்சியாக ஒன்றன் மீது ஒன்றாக ஏற்படுகிற விளைவு சொல்லப்பட்டிருக்க. முதலாவது COVID-19 நோய் தொற்று. அது எல்லா பொருளாதாரத்துறையையும் பாதித்தாலும் முக்கியமாக வெளிநாட்டு காசை கொண்டு வந்து சேர்க்கிற வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை பாதிக்குது. வர்த்தகம் மற்றும் சுற்றுலா என்று சொல்றது பிள்ளைகள் ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பயணிகள் இங்க வருகிறது. என்ன வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை பாதிக்குது. இவ்வாறு முக்கியமான வெளிநாட்டு வருவாய் ஈட்டும் துறைகள் இதை பேர்ந்து விளங்கப்படுத்துது. வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை முக்கியமான வருவாய் ஈட்டுகின்ற வெளிநாட்டு செலாவணி வருவாய் ஈட்டும் வெளிநாட்டு காசை கொண்டு வந்து சேர்க்கிற துறைகள் கடுமையா பாதிக்கப்படுது. அப்போ வர்த்தகம் சுற்றுலாத்துறையின் மீதான பாதிப்பு. இதனால் என்ன செய்யுது? நாட்டுக்கான வெளிநாட்டு செலாவணி உட்பாட்டல் குறையுது. நாட்டிற்கான வெளிநாட்டு செலாவணி உட்பாட்டல் குறைவடைகிறது. சரிதானே? வெளிநாட்டு செலாவணி உட்பாட்டல் வெளிநாட்டில இருந்து வார காசு குறையுது. இதனால செலாவணி வீதத்தின் உறுதிப்பாடு எதிர்கணியமாக பாதித்தது. செலாவணி வீதத்தின் உறுதிப்பாடு என்று சொல்லுகிறது பிள்ளைகள். செலாவணி வீதம், நாணய மாற்று வீதம், வெளிநாட்டுத்துறை என்றெல்லாம் சொல்லுவது வெளிநாட்டு நாணய மாற்று. சரிதானே? வெளிநாட்டுத்துறையின் உறுதி. இப்படி எல்லாம் இதை பற்றி கதைப்பார்கள். இது இந்த கருத்து என்னென்றால் $1 இலங்கை ரூபாய் 200. இப்ப வெளிநாட்டு நாணயத்தின் வரவு குறைய 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 நாங்க டாலர் வாங்குறதுக்கு இலங்கை ரூபாயில கூட கொடுக்கணுமோ குறைய கொடுக்கணும்? $1 $200 இருக்கிறது நல்லதோ 250 ரூபாவாக இருக்கிறது நல்லதோ? 200 ரூபாவாக இருக்கிறது தான் நல்லது. சரிதானே? 250 ரூபா 300 ரூபாண்ட கூடிக்கொண்டு போகல நாட்டினுடைய நாணயத்துல உறுதி குறைஞ்சு கொண்டு போகும். முந்தைய $1 200 ரூபா கொடுத்து வாங்கலாம், இப்ப 300 ரூபா கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு. அப்ப இது உறுதிப்பாடு இல்லாமல் தளம்பலடைய தொடங்கிச்சு. தொடர்ச்சியாக ஒரு வீக்கம் அடைய தொடங்கிச்சு. அப்ப இதனால செலாவணி வீதத்துல தளம்பல் ஏற்படுகிறது. அதன் மூலமாக முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை மீது எதிர்கணிய கசிவு தாக்கம் என்ற ஒரு பக்க விளைவு, நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக ஒரு பக்க விளைவு உண்டு. இலங்கையில டாலர் தட்டுப்பாடு, இலங்கையில காசு இல்லாம டாலர் இல்லாம போகிற நேரங்கள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறதுல அவைக்கு ஒரு தயக்கம் உண்டு வர தொடங்கிச்சு. அப்ப இது ஒரு விதமான ஒரு சங்கிலி தொடரான விளைவு. நோய் தொற்று ஏற்படுகிறது, வர்த்தகத்துறையும் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படுது, வெளிநாட்டு வருமானங்கள் குறைவடையுது, நாணய மாற்று உறுதியற்று போகுது, அல்லது நாணய மாற்று வீதம் செலாவணி மாற்ற வீதம் உறுதியற்ற தன்மைக்கு போகுது, முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை குறைவடைகிறது. ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக இங்க இருக்கக்கூடிய எத்தனை நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்குது?
உலகளாவிய நோய் தொற்று, வர்த்தக சுற்றுலாத்துறையில் ஏற்படுகிற வீழ்ச்சி, வெளிநாட்டு செலாவணி வரவு குறைவுதல், செலாவணி வீதத்தின் உறுதி பாதிக்கப்படுதல், முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை குறைவடைதல் என்கிற 5 விடயங்களை இந்த பகுதி சொல்லி இருக்கு. இதுக்கு பிறகு 2வது ஏரியா, இந்த 2வது பகுதி இதுதானே. 2வது பகுதியில என்ன நடந்திருக்குது? சமகாலத்துல 2 நிகழ்வுகள் ஏற்படுவதாக அவர் சொல்லுகிறார். சமகாலத்துல 2 விளைவுகள் ஏற்படுகிறது இறைத்துறை என்று சொல்லப்பட்டது. இறைத்துறையில இறைத்துறை தொடர்பில், இறைத்துறை என்றா என்ன என்று சொன்னா, நீங்க கடவுள் அப்படியாக நினைக்க கூடாது, அது வேற. இங்க அரசாங்கத்தினுடைய வருமானங்கள், வரி அல்லாத வருமானங்கள், அரசாங்கத்தினுடைய செலவுகள் சம்பந்தப்பட்ட விடயம், சரிதானே. அரசாங்கத்தினுடைய உள்நாட்டில இருக்கக்கூடிய நிதியோட சம்பந்தப்பட்டது இறைத்துறை என்று சொல்றோம். இறைத்துறை தொடர்பாக பொருளாதார நடவடிக்கையின் மெதுவடைவு, பொருளாதார நடவடிக்கையினுடைய மெதுவடைவு என்றால் நாட்டில உற்பத்தி நடவடிக்கைகள் வலிமையான வேகத்தில் இல்லாம ஸ்லோவாகி, அதிகரித்து வரும் செலவினம், பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கைகள் மெதுவடைகிறது, அதிகரித்து வருகின்ற செலவினம், செலவுகள் கூடிக்கொண்டு போகுது. பொருளாதார நடவடிக்கைகள் குறைவடைவதும் செலவினம் அதிகரிப்பதும் இறைத்துறையின் மீது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், பொருளாதார நடவடிக்கைகள் அதிகமாக நடந்தால்தான் அரசாங்கத்துக்கு அதுல இருந்து வரி வருமானங்கள், வரியல்லா வருமானங்கள் வரும். அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் வரும். பொருளாதார நடவடிக்கைகள் துரிதமடைய, வளர்ச்சி அடைய, வேகமாக நடந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அதுல இருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானம் கூட, சரிதானே. ஆனால் அப்படி இல்லாமல் பொருளாதார நடவடிக்கைகள் மெதுவடைகின்ற போது அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானங்கள் குறைய தொடரும். வருமானங்கள் குறை. 2வது அதிகரித்து வரும் செலவில், அப்ப வருமானம் குறையுது, செலவு கூடுது. அரசுறையில் குறைப்புக்கு பங்களித்து அதன் மூலமாக இறைத்துறையின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தங்களை ஏற்படுத்தி, அரசாங்கத்தினுடைய இந்த இறைத்துறையின் மீது கணிசமான சரி. அப்ப கவனிங்க பிள்ளைகள், இங்க என்னதை சொல்லி இருக்கிறாங்க? இறைத்துறை தொடர்பாக ஒரு என்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்குது? பொருளாதார நடவடிக்கைகள் குறைஞ்சு போச்சுது, அதே நேரம் செலவு கூடிட்டுது. இதனால அரசாங்கத்துக்கு வருமானம் குறைஞ்சு செலவு கூடின உடனே அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இது என்ன, அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் மற்றும் செலவுகள் தொடர்பாக வருமானம் குறைஞ்சு செலவு கூடினவுடனே அரசாங்கத்துக்கு ஒரு சுமை ஒன்று வருது, ஒரு அழுத்தம் ஒன்று வந்துட்டு. வரவு குறைஞ்சிட்டப்பா, ஆனா செலவு கூடிக்கொண்டு போகுது. இப்போ இறைத்துறையின் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுது, அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானம் செலவு சம்பந்தப்பட்ட துறையின் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுது. அப்ப என்ன செய்யுது அரசாங்கம்? மேலதிக கடன்பாடுகளை தேவைப்படுத்தியது. அரசாங்கம் கடன் வாங்க வேண்டி போச்சு. ஏற்கனவே வருமானம் குறைவு, செலவு கூடுது. அப்போ அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் கடன் பட வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் 2வதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம். அப்போ இங்க இந்த நேரத்துல எங்களோட வலிமையான கேள்விக்கு வரும், இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? சொல்லு. பிள்ளைகள் தொடர்ந்து பேசுவோம். இதுல இந்த 8வது வினாவுக்குரிய விடையை சொல்லுங்க என்று சொல்லி மெசேஜ்ல கேட்டிருக்கிறாங்க.
அந்த பகுதியை நான் நினைக்கிறேன். இந்த ஒளிப்பதிவிலையும் ஒரு தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது போல இருக்குது. அப்போ இந்த பகுதியை நான் திரும்ப ஒரு தடவை எளிமையாக அவர்களுக்காக சொல்லிட்டு அங்கால நகருகிறேன். நீங்க COVID-19 உலகளாவிய நோய் தொற்று எவ்வித முக்கிய பொருளாதார துறையினையும் விட்டு வைக்காத வேளையில் இதுல என்ன சொல்றாங்கன்னா, COVID-19 எல்லா பொருளாதார துறையையும் பாதித்தது. அதே நேரத்துல வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை கொண்ட முக்கிய வெளிநாட்டு செலாவணி வருவாய் ஈட்டும் துறைகள் உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிட வேண்டும். இங்க உண்மையில வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை அவர்கள் முன்னிலைப்படுத்தி சொல்ல இல்லை. நாங்கள் அதை பார்க்கிற போது வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை முன்னிலைப்படுத்தியது போல இருந்திருக்குது. ஆனா உண்மையில அப்படி அல்ல.